ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது சோம்பு வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு அளவு இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்துட்டதுக்கப்புறமா நம்ம இது கூடவே தேவையான அளவு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் அதோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. நல்லாவே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ இது கூட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உருளைக்கிழங்க இந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 4 உருளைக்கிழங்க மீடியம் சைஸ் அளவு 4 உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா அளவு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதில் எந்த ஒரு வாட்டர் நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பிடிங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டும். ஸோ அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உருண்டை பிடிச்சதை அது வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு 1 கப் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் கம்மியாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் மாவை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நம்ம பஜ்ஜி மாவுலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி பார்த்தோம்னா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பால்ஸை இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா வந்து மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பேன் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கூட்டி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து வெந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.